இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற தமிழ்நாடு 1500 வருஷம் முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுமா? அதே 1500 வருஷம் முன்னாடி எழுதப்பட்ட தமிழ் இலக்கியங்களை வச்சு அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி எழுதப்பட்ட முதல் தமிழ் பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை வரலாற்று காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது ஏன் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் பற்றியும் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் பற்றியும் அவ்வளோ ஏன் சோழ மன்னனை புகழ்ந்து தான் இளங்கோவடிகள் இந்த காப்பியத்தையே தொடங்குறாரு. அதனாலேயே இதுக்கு வரலாற்று காப்பியம் அப்படின்ற பெயரும் தராங்க. அப்படிப்பட்ட இந்த சிலப்பதிகாரத்தோட வரலாற்று கதையை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் டீகோட் பண்ணி சொல்ல போகிறோம். இதே மாதிரி தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே டீகோட் பண்ணி இந்த லிட்ரேச்சர் டீகோடிங் அப்படின்ற சீரீஸுக்கு கீழே வரப்போகுது. மறக்காமல் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளோட இயற்பெயர் குடக்கோ சேரல். இவரோட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இவர் ஒரு சேர இளவரசர், அதாவது சேர மரபுல வர்றவர். இவரோட தந்தை பேர் இமயவரமன் நெடுஞ்சேரலாதன், தாய் பேர் நற்சோனை. இவரோட அண்ணன் பேர் சேரன் செங்குட்டுவன். சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் ஒரு சமய சார்பற்ற நூலாக தான் எழுதியிருக்காரு. சிலப்பதிகாரத்தை 3 பெரிய காண்டங்களா பிரிக்கிறாங்க. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அப்படின்னு. புகார் காண்டம்ல நம்மளுக்கு சோழனோட தலைநகரமா இருக்கும். மதுரை காண்டம் பாண்டியர்களுடைய தலைநகரமா இருக்கும். அதே மாதிரி வஞ்சி சேரர்களுடைய தலைநகரம். இதை வச்சு இவர் அரசியல் வேறுபாடு கருதாம இந்த நூலை எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிலப்பதிகாரத்துக்கு ஏன் சிலப்பதிகாரம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த காப்பிய கதை சிலம்ப காரணமாக வச்சு, அதாவது சிலம்ப மையமாக வச்சு தான் இந்த கதை எழுதப்பட்டிருக்கும். அதனால தான் இதுக்கு சிலப்பதிகாரம் அப்படின்ற பெயர். சிலப்பதிகாரத்தோட காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. இது மொத்தமாக 5730 வரிகளால் எழுதப்பட்ட கதை. இதை 3 பெரிய காண்டங்களாக பிரிக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி புகார் காண்டத்தில் 10 காதைகள், மதுரை காண்டத்தில் 13 காதைகள், வஞ்சி காண்டத்தில் 7 காதைகள் அப்படின்னு மொத்தம் 30 காதைகளால் எழுதப்பட்ட இந்த நூல் தான் சிலப்பதிகாரம். சிலப்பதிகார கதை எழுதப்பட்டதுக்கான ஒரு காரண கதையா ஒன்று சொல்றாங்க. ஒரு நாள் சேர நாட்டோட மலைவளம் காண்றதுக்கு சேரன் செங்குட்டுவன், அவரோட தம்பி இளங்கோவடிகள், கூடவே சீத்தலை சாத்தனாரும் அவரோட மனைவி வேண்மாள், இவங்க எல்லாம் போறாங்க. அங்க இருக்கிற ஒரு மலையில குன்றக்குறவர்கள் அப்படின்னு சொல்லப்படுற பழங்குடி மக்கள் ஒரு பெண் தெய்வத்தை புகழ்ந்து பாடிட்டு இருந்திருக்காங்க. அது இவங்க காதுல விழுகுது. அது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க போகும்போது சீத்தலை சாத்தனார் சொல்றாரு, அது எனக்கே தெரியும் அப்படின்ட்டு. அவர் சொல்ற கதை தான் அந்த சிலப்பதிகார கதையா உருவாக்கப்பட்டுச்சு. இதை இளங்கோவடிகளே சொல்லுவாரு சீத்தலை சாத்தனார் கிட்ட, நீங்களே இந்த கதையை ஒரு காப்பியமா எழுதலாம் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க தான் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, நீங்க எழுதினாதான் அது கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இளங்கோவடிகளால எழுதப்பட்டதுதான் இந்த சிலப்பதிகார கதை. புகார் காண்டத்துல மொத்தம் 10 காதைகள் இருக்கு. இந்த புகார் அப்படிங்கிறது சோழர்களுடைய தலைநகரமா இருந்த பூம்புகாரை தான் சொல்றாங்க. இந்த புகார்ல 2 வணிகர்கள் இருக்காங்க. ஒருத்தர் பேர் மாசாத்துவான், இன்னொருத்தர் பேர் மாநாய்க்கான். இந்த மாசாத்துவானோட மகன் தான் கோவலன். அவனுக்கு 16 வயசு. அதே மாதிரி மாநாய்க்கானோட மகள் கண்ணகி, அவங்களுக்கு 12 வயசு. இந்த வயசுல இவங்க 2 பேர்த்துக்குமே திருமணம் ஆரிய முறைப்படி ஃபர்ஸ்ட் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே சந்தோஷமா தனியா ஒரு வீடு எடுத்து அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. அப்ப ஆடலரசி சித்ராபதி அப்படிங்கிறவங்க ஒரு அரங்கேற்றம் பண்றாங்க. யாருக்கு அப்படின்னா அவங்களோட மகள் மாதவிக்காக. இந்த மாதவியை கோவலன் அப்பதான் பாக்குறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அதே அரங்கேற்றத்துல சித்ராபதி என்ன சொல்றாங்கன்னா, யாரு இவ்வளவு பொற்காசுகள் தரீங்களோ அவங்க என்னோட மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொற்காசுகளை கோவலன் தந்துட்டு மாதவியை போய் கல்யாணம் பண்ணிப்பான், கண்ணகியை சுத்தமா மறந்துட்டு. அதுக்கப்புறம் கோவலன் மாதவி கூடயே போயிட்டு அவன் தனியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கண்ணகிக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வருது. கோவலன் அவளை விட்டுட்டு போற மாதிரியும் அவன் இன்னொரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரியும் கனவு கண்ணகிக்கெல்லாம் வருது. ஒரு நாள் மாதவியும் கோவலனும் பேசிட்டு இருக்கும் போது மாதவி ஒரு பாட்டு பாடுவா. அது கோவலனுக்கு அவனை குத்தி காட்டுற மாதிரி இருக்கும். அதனால கோவலன் அவளை விட்டுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் வயத்த மாலை அப்படின்ற பொண்ணு மாதவியோட ஒரு தோழி, அவகிட்ட தூது சொல்லி இந்த மாதிரி கோவலன் கிட்ட போயிட்டு அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவா. ஆனா வயத்த மாலை கோவலனை கூட்டிட்டு போக வரும்போது கோவலன் வரமாட்டான். திரும்பி அவன் கண்ணகி கிட்டேயே போயிடுறான். கண்ணகிக்கு என்னதான் இந்த மாதிரி கோவலன் வேற பொண்ணோட இருந்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவனை மறுபடியும் மன்னிச்சு அவனை ஏத்துப்பா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டே போவாங்க. அதுக்கு யார் உதவி செய்வானா, கவுந்தியடிகள் அப்படிங்கிற ஒரு பெண் சமணத்துறை இந்த புகாரை விட்டு அடுத்து வஞ்சி, அதாவது மதுரைக்கு போவாங்க.